ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், குறைவான நேரத்துலையும் சமைக்கணும், சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சைடிஷாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிப்பார். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் பச்சை பயிர் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகா, 1 கப் பச்சை பயிருக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இதை குக்கர் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பச்சை பயிறு ஸ்பூனாலே லைட்டாக மேஷ் பண்ணாலே நல்லா உடஞ்சி வரும், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் வரமல்லி, சீரகத்தை இடித்து எடுத்துடலாம். பேனில் கண்டிப்பாக தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இடித்து வச்ச வரமல்லி, சீரகம், காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு தேவையான உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துடலாம்.